வணக்கம் நண்பர்களே, புதிய ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு புதிய அறிவியல் செய்தியை, ஒரு அறிவியல் எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயும் தீ. அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போயிடலாம். அதுக்கு முன்னாடி முதலாக நம்மளோட யூடியூப் சேனல் பார்க்குறதா இருந்தால் சயின்ஸ் மெயில் தமிழ் அப்படிங்கிற எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்மளோட வீடியோவுக்குள்ளாடி போயிடலாம். வாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். இப்போ என்னோட கையில் ஒரு கப்பில் கொஞ்சம் சுகர் இருக்குது. இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் என்ன பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, ஒரு கப் சுகர் பயன்படுத்துகிறேன். அதாவது ஒரு கப்பு சீனி. இந்த சீனியில் நம்ம முதல்ல தீயை பற்ற வச்சு பார்க்குறோம். தீ பத்துதா இல்லையான்னு முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். வாங்க நம்ம முதல்ல இந்த சுகர் எரியுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சுகரை பற்ற வைக்கும்போது சுகர் பற்றலை. நம்ம நல்லா முயற்சி பண்ணுறோம், ஆனால் சுகர் தீ பற்றாமல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்டலாக இருக்கக்கூடிய சுகரை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். பவுடர் பண்ண பிறகு இது பத்துமா, தீ பற்ற வச்சா பத்துமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சுகரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீ பற்ற வச்சா பத்தாமல் தான் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த பவுடர் பண்ணியிருக்கக்கூடிய சுகரை இந்த பாட்டிலில் ஒரு 1/4 பங்கு நிரப்பியிருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பவுடர் வெளியே வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தீயில் நான் இந்த பவுடரை ஸ்ப்ரே பண்ணுறேன். பாருங்கள், இதே இது நம்ம வாயில் சுகர் பவுடரை வச்சுட்டு தீயில் காட்டினாலும் தீ பாய்ந்து போகும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, மெழுகுவர்த்தியிலேருந்து தீ எவ்வளோ வேகமாக பாய்ந்து போயிருக்குன்னு பார்த்துக்கிறீங்க. இதுதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட். இப்போது பவுடர் பண்ண சுகரை பற்ற வைக்கும்போது எரியலை. அதே மாதிரி நம்ம சுகராக இருக்கக்கூடிய சுகரை பற்ற வைக்கும்போது அந்த சுகரும் எரியலை. எதனால்? ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பவுடர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த சுகர் எரிஞ்சிடுச்சு. எதனால் அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்றைக்குள்ள எக்ஸ்பெரிமெண்ட். இதோட விளக்கம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, சுகர் எதால் தயாராகிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சுகரில் முக்கியமாக 3 கெமிக்கல் பொருட்கள் இருக்கும். ஒரு கார்பன், இன்னொன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். இதில் ஆக்சிஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீயை பற்ற வைக்கிறதுக்கு உதவக்கூடிய பொருள் தான் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்ப்ளோட்டேஷனை பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் ஹைட்ரஜன். அதே மாதிரி கார்பன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சார்கோல், அது தீயோட சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். இப்போ இது மூணுமே தீக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் ஏன் ரா சுகர் இல்லைனா கிறிஸ்டலாக இருக்கக்கூடிய சுகரோ பவுடராக இருக்கக்கூடிய சுகரோ எரியலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுகருக்கு எரியறதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சுகருக்குள்ளாடி இருக்குது. அந்த சுகரை வெளியே எடுக்க முடியாமல் இருக்கும்போது தான், இல்லைனா போதிய அளவுக்கு ஆக்சிஜன் இந்த சுகருக்கு கிடைக்காமல் இருக்கும்போது தான் இது பத்தாமல் இருக்குது, தீ பத்தாமல் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பாட்டிலில் அடைச்சிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் இந்த பவுடரும் சேர்ந்து தான் ஸ்ப்ரே ஆகுது. அந்த நேரத்தில் இந்த காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இல்லைனா ஸ்ப்ரே பாட்டில் நம்ம இந்த ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரேலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனை தீயை பற்ற வைக்கிறதுக்கு உதவுது. அதே நேரத்தில் இந்த சுகரில் இருக்கக்கூடிய 3 வேதிப்பொருட்களும் தீயை பற்ற வைக்கிறதுக்கு உதவுறதுனால, தீ பற்றக்கூடிய பொருளாக இருக்கிறதுனாலையும் உடனே ஒரு பெரிய தீப்பந்தமாக அது எரியுது. இதுதான் இதோட அறிவியல். இந்த பாயக்கூடிய தீப்பந்தம் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களோட பேஜை அறிமுகப்படுத்துங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.